ஹாய் வணக்கம். நம்ம இப்போ NEP 2020 ஹையர் எஜுகேஷன்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வராங்கன்றதை நான் ஹைலைட் பண்ணி சொல்ல போறேன். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க விருப்பம் இருக்கோ அதுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் நீங்க பிரேக் எடுத்து கூட திரும்ப வந்து கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்னா எப்படி இருக்கும்? ஸோ கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா? அதுதான் இந்தியாவில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 வந்து ஹையர் எஜுகேஷனை எக்ஸைட்டிங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு 6 விஷயம் ஹைலைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மல்டி டிசிப்ளினரி லேர்னிங். இப்போ நீங்க சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்லயே ஸ்டிக் ஆன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் வித் NEP 2020 நீங்க சயின்ஸ் கூட மியூசிக் மிக்ஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு மேத் கூட ஆர்ட் எஜுகேஷனும் நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க உங்க லேர்னிங்கை ஃபன் லேர்னிங்கா எடுத்துட்டு போக முடியும். இதை தான் நம்ம மல்டி டிசிப்ளினரி லேர்னிங்னு சொல்றோம். இன்னொன்று நான் இதில் நம்பர் 2 நான் இங்கே ஹைலைட் பண்ண போறது வந்து மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அப்புறமா அதோட ப்ரோக்ரஸ் லூஸ் பண்ணாமல் அப்புறமா அதை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணலான்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த NEP 2020ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டிகிரி அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸை ஃபுல்லாக படிக்க முடியாமல் போனால் திரும்ப அவங்க வந்து அந்த ப்ரோக்ரஸ் லூஸ் பண்ணாமல் அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணி டிகிரி அண்ட் டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு NEP 2020 ஹெல்ப் பண்ணும். இதை தான் நம்ம மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். நம்பர் 3 நான் ஹைலைட் பண்ண போகிறது ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் NEP ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது அண்ட் அதை பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்னா அதுக்கு NEP 2020 ஹெல்ப் பண்ணும். இதுக்கு காலேஜஸில் வந்து இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்னோவேஷன்ஸில் அவங்களோட நியூ இன்வென்ஷன்ஸில் ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இதில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி NEP 2020ல சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 4 நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறது டெக்னாலஜி அண்ட் ஆன்லைன் லேர்னிங். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம், உங்கள் கன்வீனியன்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் NEP 2020ல ஆன்லைன் லேர்னிங், வர்ச்சுவல் லேப்ஸ் இதை சொல்லிக் கொடுக்க AI டியூட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இதனால ஹையர் எஜுகேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாறும். ஸோ நம்பர் 5 நான் இங்கே ஹைலைட் பண்ண போகிறது வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ வெறும் NEP 2020ல வெறும் புக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்கில்ஸ் லைக் கோடிங், டிசைன், குக்கிங் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட ஃபோக்கஸ் கொண்டு வராங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கும் போதே ஒரு ரியல் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்பர் 6 நான் ஹைலைட் பண்ண போகிறது NEP 2020ல தே ஆர் மேக்கிங் எஜுகேஷன் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருந்தாலும் எந்த சோஷியல் ஸ்டேட்டஸில் இருந்து வந்தாலும் எல்லாருக்குமே ஹையர் எஜுகேஷனுக்கு ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கணும்னு 2020ல ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ வில்லேஜஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிசபிலிட்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதும் அண்ட் இதனால அவங்க எல்லாருக்குமே ஹையர் எஜுகேஷனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ NEP 2020னால லேர்னிங் வில் பி மோர் ஃபன், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் ரெடி. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க விருப்பப்பட்டதை எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். அவங்க படிக்கும் போதே ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி NEP 2020 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த NEP 2020 தரப்போகுது. தேங்க்யூ.